ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கிளாஸுக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சை தான் பார்க்கலாம். அதுக்கு 2 த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டுக்குரிய நீடில் எடுத்திருக்கேன். அதை நாட் போட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை பாக்ஸில் போட்டு ஃப்ரேமுக்கு கீழே வச்சுக்கணும். டியூப் பீடு ஸ்டிச்சு எப்படி ஜிக்ஸாக்காக போட்டோமோ சேம் அதே மாதிரி த்ரெட்டில் ஜிக்ஸாக்காக போடணும். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்துட்டு த்ரெட்டில் இருந்து தான் ஆரி கிளாஸ் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பித்தா பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எடுத்ததும் த்ரெட்டு யாருக்குமே வராது. அதனால் ஆரி கற்றுக்கிற ஆர்வமே போயிடும். அதனால தான் எடுத்ததும் நான் பீட்ஸ் சொல்லி கொடுத்தேன். அப்போ தான் பிகினர்ஸ்க்கு ஆர்வம் இருக்கும். அப்போ சுலபமாக பீட்ஸ் வைக்கிறது, எப்படி ஸ்டிச் இதெல்லாம் போகிறதெல்லாம் கற்றுப்பாங்க. அதை கற்றுக்கிட்டதும் த்ரெட் ஒர்க்கை கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுப்பாங்க. அதனால தான் 2 கம்பைன் பண்ணி எடுக்கிறேன். மேலே எடுத்துட்டு இப்போ கீழே வைக்கிறோம். நேர்கோட்டிலேயே வச்சு நீடில் த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கிறோம். எடுத்ததும் அங்கே த்ரெட்டு வந்துட்டு டைட்டாக பிடிக்கணும். இப்போது மேலே வச்சிடுறோம். அங்கே த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம எடுக்கிறோம். மறுபடியும் இங்கே சென்டர் லைனில் நம்ம வைக்கிறப்போ அங்கே த்ரெட்டு வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு த்ரெட்டு அங்கேயும் இங்கேயும் போகாது. இப்போ பாருங்கள், மேலே எடுக்கிறோம். த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சி சென்டர் லைனில் வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம த்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் நம்ம பிடிக்காம நம்ம லூஸ் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கிராஸாக வந்துடும். அதனால தான் வந்துட்டு கீழே அந்த ஸ்ட்ரைட் லைன் வரதுக்காக நான் வந்துட்டு டைட் கொடுக்க சொல்கிறேன். அடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டை நம்ம நாட் போட்டு கையில் சுற்றிக்கணும். த்ரெட்டுக்குரிய நீடில் எடுத்திருக்கேன். இப்போ 2 அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுங்கிறனால நம்ம பட்டன் மாதிரியே வந்துட்டு இந்த ஸ்டிச்சை போடணும். இப்போ நான் த்ரெட்டை எடுத்துட்டேன். மேலே நீடில் விட்டு கீழே த்ரெட்டை சுற்றிக்கணும். சுற்றினதுக்கப்புறம் கீழே இழுக்கணும். அப்போ அங்கே ஒரு நாட்டு சின்னதாக விழுகும். இப்போ மறுபடியும் சைடில் விட்டு எப்பயும் போல் மேலே இது பண்ணி நீடில் திருப்பி கீழே லூஸ் கொடுத்து த்ரெட்டை கீழே இழுக்கணும். நீடிலும் கீழே இழுக்கணும். அப்போ தான் அங்கே நாட்டு விழுகும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் பார்த்தே, டபுள் லைன் நான் போட்டிருக்கேன்ல ஸ்ட்ரைட் லைனு, அதை பார்த்தே போட்டுட்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைப்டு ஸ்டிச் பார்க்கலாம். இதில் 3 ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைன் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லாண்டிங்காக செகண்ட் லைனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தேர்ட் லைன் மேலே போயிட்டு அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக செகண்ட் லைனுக்கு வரப்போ ஒரு நாட் விழுகும். அகைன் ஸ்லாண்டிங்காக ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடுறோம். இப்போ த்ரெட்டுக்கு போகலாம். இப்போ ஸ்லாண்டிங்காக செகண்ட் லைனில் வைக்கிறேன். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தேர்ட் லைனில் கொண்டு போகிறேன். வச்சு நீடில் நூல் சுற்றிட்டு கீழே இழுக்கும் போது ஒரு நாட் விழுகும். ஸ்லாண்டிங்காக மறுபடியும் ஸ்ட்ரைட் லைனில் வச்சு அதே ஸ்லாண்டிங்கை மேலே செகண்ட் லைனில் வைக்கணும். கீழே வந்துட்டு நம்ம த்ரெட்டை வந்துட்டு டைட்டாக பிடிச்சிருக்கணும். அகைன் இதே பேட்டர்னை எண்டு வரைக்கும் போடணும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.